வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைப்படி கழக இளைஞரணி செயலாளர், தமிழ்நாடு துணை முதல்வர் வழிகாட்டுதலின்படியும் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர், மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். சுதர்சனம் MABL MLA ஆலோசனைப்படியும், மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் புழல் M. நாராயணன் VSC MABL அறிவுரைப்படி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைவரின் முன்னெடுப்பில் நமது 15வது வட்டத்தில் உள்ள பாகம்தோறும் ஆலோசனை கூட்டம் 20/12/2025 மாலை 5 மணி அளவில் நமது 15வது வட்டத்திற்குட்பட்ட பாக எண் 240 பாக முகவர் ஏ. எல்லமுத்து பாகத்திலும் மற்றும் பாக எண் 236 எல். பைஜுமோன் மாலை 6 மணி அளவில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நமது 15வது வட்டக்கழக நிர்வாகிகள், மாவட்ட பகுதி அணிகளின் துணை அமைப்பாளர்கள், மகளிர் அணி பாக ஒருங்கிணைப்பாளர்கள், பாக முகவர்கள், பாக உறுப்பினர்கள், பாக தொழில்நுட்ப அணி, பாக இளைஞரணி சார்ந்த அனைத்து கழக உடன்பிறப்புகளும், கழக மூத்த முன்னோடிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கே. அங்குசாமி 15வது வட்டக்கழக செயலாளர் நன்றி உரை வழங்கினார். செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அங்குசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வட்டக்கழக நிர்வாகிகள் பத்மநாபன் அவர்களே, நம்முடைய மாவட்ட அணிகளுடைய துணை அமைப்பாளர்கள் வசீம் முகமது அவர்களே, கோபாலகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் தங்கராஜ் அவர்களே, மனோகரன் அவர்களே, அண்ணன் சீனிவாசன் அவர்களே, அன்புக்குரிய அண்ணன் புஷ்பராஜ் அவர்களே, நம்முடைய கண்ணன் அவர்களே, பாக முகவர்கள் தேவராஜ் அவர்களே, முருகன் அவர்களே, வழக்கறிஞர் டில்லி அவர்களே, இவர் பேர் என்ன கதிர்வேலன் அவர்களே, நல்ல பேர் ஆலன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, பகுதி இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் தம்பி சிவபிரகாஷ் அவர்களே, பர்மாநகர் தினேஷ் அவர்களே, சரவணன் அவர்களே, புதியதாக இளைஞரணியிலே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய தம்பிகள் ராஜேஷ் அவர்களே, ஹரீஷ் அவர்களே, தம்பி சீனிவாசன் அவர்களே, பேர் சரத்குமார் அவர்களே, ஜித்தின் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் இந்த பாக கூட்டம் என்பது நாம் வசிக்கக்கூடிய இந்த பகுதி பொன்னேரி சட்டமன்ற தொகுதியிலே வருகிறது. பொன்னேரி சட்டமன்ற தொகுதி எப்பொழுதெல்லாம் வெற்றி பெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய மணலிப்பு நகர் 15வது வருடம் பெற்றுத் தருகின்ற வாக்குகளினால் தொடர்ந்து ஜெயிச்சு வருது. இதில் என்னடான்னா, இப்போ இந்த பாகத்தை மற்ற பாகத்தை பொறுத்தவரை எல்லாம் நிரந்தரமான வீடுகள், வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் இந்த பாகத்தை பொறுத்தவரை நம்முடைய வியாபார பெருங்குடி மக்கள், இங்கே வசிக்கக்கூடிய வியாபாரிகள், நடைபாதையில் இருக்கிறவர்களெல்லாம் வருகின்ற ஒரு பாகம் மிகவும் ஒரு சிக்கலான ஒரு பாகம்தான். நிரந்தரமான ஒரு இடம் இல்லாமல் தொடர்ந்து இவர்கள் வாடகை சம்பாதிக்கின்ற பணத்தில் பாதி வாடகை பணம் கொடுக்குறது. அதை வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வளர்க்கின்ற விதமாக நீங்கள் எல்லாம் வசித்து வருகிறீர்கள் என்பதை நாங்கள் நன்றாகவே அறிவோம். ரஞ்சித் வணக்கம். அதே போல இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களும், இங்கே இந்த பாகத்தில் இருக்கக்கூடியவர்களும் கிட்டத்தட்ட எவ்வளோ குடும்பம் இருக்கா? 315 குடும்பங்கள் இந்த இடத்திலே இருந்து உங்களுக்கெல்லாம் அடுத்த கட்டமாக இடமோ அல்லது வீடோ ஒதுக்கி தருகின்ற வகையில் அரசாங்கம் உங்களை கேட்டுக்கொண்டதன் பேரில் நீங்கள் எல்லாம் அவர்களுடைய பேச்சை கேட்டு அதை ஆமோதிக்கின்ற விதமாக இப்பொழுது சென்று தங்கியிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை, எந்த ஒரு காரியத்தை தலைவர் எடுத்தாலும் அதை நிறைவேற்றி தருவதிலே முன்னிலையில் இருப்பவர் நம்முடைய அன்பு அண்ணன் தளபதி அவர்கள். உங்களை எந்த நோக்கத்திற்காக நிரந்தரமான வீடு வைக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் உங்களை இங்கே இருந்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில்
அதுல பெரும்பான்மையா வரக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து முதலமைச்சரா தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா, இப்ப நம்மளுடைய பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா 200 அதாவது கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் 300 பூத்துகளுக்கு மேல இருக்கு. அந்த 300 பூத்துல 13 பாகங்கள் 13 பூத் வந்து நம்ம இந்த 15வது வட்டத்துல இருந்து வருது. இந்த 13 வட்டத்துக்கும் பாகத்துக்கும் யார் பொறுப்பாளர்கள்னா நம்முடைய வட்ட செயலாளர் அண்ணன் அங்குசாமி அவர்கள். இந்த 13 பூத்துக்கு தான் இவர் வட்ட செயலாளர். இந்த 13 பாகத்துக்கும் 13 பாக முகவர்கள் BLA2 பூத் லெவல் ஏஜென்ட் திமுகவுல போட்டுருக்கோம். கஷ்டமான வெட்டி எடுத்தாச்சு. சரி போட்டுருங்க. அது ஒரு வாரமா குப்பை இருக்கு, அது யாருமே எடுக்க மாட்டாங்க. சரி அது போன் பண்ணி சொன்னாலும் நீங்களே போய் போட்டுருங்கன்ற. நீங்க யாருக்கு சொன்னீங்க? அந்த ஆபீஸ்ல யாருமா? இல்ல 27th பிளாக். அவர் பேர் வந்து அப்துல்லா பாய், அப்துல் ரஹீம். அவர் மரவெட்டி போட்டாரா வீட்டான இந்த டிஸ்டர்ப், அதையே எடுக்க மாட்டேன்றீங்க. இந்த பேசு ஒரு நிமிஷம் தானே, அப்படியே பேசு. சொல்லுவாரு செல் நம்பர் வாங்கி அதை எடுத்து போடுப்பா. நீ கூட்டம் நடக்குது, கொஞ்சம் அதை எடுத்து போடு. நீ இதை வந்து வேற எங்கேயும் டிஸ்கஸ் பண்ணிருக்காத, நாளைக்கு எடுத்து போட்டு எனக்கு சொல்லு, ஏஐகளை சொல்லிட்டு. சரி வேற ஐயா பாருங்க. சரி பார்த்து சைலண்டா வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா இப்போ மெம்பர் ஆக்குறாங்க. அவங்க ஆல்ரெடி வராங்க. இல்லை இப்போ கொஞ்சம் உள்ள வேற ஒரு கடவுள் பேர்ல உள்ள நான் பார்த்தேன். சரி கொஞ்சம் இருமா கொடு. இப்போ பார்த்து ஒரு மாதம் பாலமுருகனை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வருஷம் பெருசாக பண்ணுங்க. கண்டிப்பாக ஆதரவு நாளைக்கு வாங்க. சரிண்ணே சரி. அப்படியே ஃபார்ம் கையில் வைங்கண்ணா, ஃபார்ம் கொடுங்க, அது இது கொடுங்க. எழுதுண்ணா எழுது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அது மட்டும் கொஞ்சம் ஒன்றும் இல்லை, ஒரு ஜென்ரலாக இந்த மாதிரி துணை முதல்வர் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் அப்படியே ஒரு ஜென்ரலாக எழுதி கூட அமைச்சிருங்கண்ணா. தம்பி ஸ்கிரிப்ட் வச்சுக்கிறேன் வச்சுருங்கண்ணா. ஓகேண்ணா, நான் சேனல் கொடுங்கண்ணா. அதுக்கு சரி ஓகே ஓகே ஓகே. தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வீட்டுக்கு மேல வலிக்குதா? போட்டோ எடுத்து முதல்ல எப்படியா? தமிழ்நாடு வெல்லும், கலைஞரின் புகழ், கலைஞரின் புகழ், கலைஞரின் புகழ், கலைஞரின் புகழ். அண்ணன் தளபதி, அண்ணன் தளபதி, அண்ணன் தளபதி, அண்ணன் உதயநிதி, அண்ணன் உதயநிதி, அண்ணன் உதயநிதி. நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு தலைகுனியாது. நன்றி.